தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் தகன ககன ஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் ஆஹா அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே. மூக்கிற பஞ்சசதியில் போய் ஆர்யா சதகத்தில் சொல்லும் பொழுது அம்பாளை 8 ஸ்வரூபமாக சொல்கிறாளாம். 8 விதமான ஆகிருதிகளில் அம்பாள் இருக்காள். என்னென்ன ரூபத்தில் இருக்காள்னால் தரணிமயீம் பூமி ரூபத்தில் இருக்காளாம். தரணிமயீம் தரணின்னு சொன்னால் சூரியன், சூரியனுடைய ஸ்வரூபமாக அம்பாள் பிரகாசிக்கிறாளாம். தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் காற்று, பவனம்னா காற்று, இப்படி காற்று ஸ்வரூபத்தில் அம்பாள் இருக்காளாம். பவனமயீம் தகன ககன ஹோத்ருமயீம் தகனம், தகனம்னு சொன்னால் அக்னி. அதே மாதிரி ககனம், ககனம்னு சொன்னால் ஆகாசம். ஆகாசம்னா நம்ம மேலே பார்க்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய ஆகாசம் இல்லை, ஆகாசம்னா இடவெளி. எல்லா இடத்துலையும் இடவெளி இருக்குது. இடவெளி ஸ்வரூபமாக அம்பாள் பிரகாசிக்கிறாளாம். ககன தகன ஹோத்ருமயீம் அம்புமயீம் அம்பு, அம்புன்னு சொன்னானாக்கா ஜலம், ஜலமயமாக அம்பாள் இருக்காளாம். இந்துமயீம் இந்துனா சந்திரன். இப்படி இருக்கக்கூடிய அம்மா காமாட்சி அனுகம்பம் ஆதிமாமீக்ஷே, அம்பாம் அனுகம்பம் ஆதிமாமீக்ஷே, நீதான் எல்லாத்துக்கும் மூலம் ஆதியாக இருக்கக்கூடியவள். 8 ஸ்வரூபமாக எங்கிட்ட அனுகம்பையோடு எங்கிட்ட கருணை காட்டு. எதுக்குன்னாள் ஞானப்பாலை கொடுத்து எனக்கு அஜ்ஞானத்தை போக்கி வைக்கிறதுக்காக கருணையை காட்டுனாள். என்ன ஞானப்பால்னாள், இத்தனை ஜென்மங்களாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அஜ்ஞானம் மனசில் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் போக்கி வச்சு ஞான க்ஷீரத்தை எனக்கு ஊட்டி விட்டு, இப்போ மாணிக்க வாசகருக்கு ஊட்டி விட்டா பார்த்தேளா, அப்போ ஏற்பட்ட ஞானப்பாலை எனக்கு கொடுத்து என்னை அனுகிரகம் பண்ணி கரையேற்றி வை.